இண்டிசஸில் 64th சம் சிம்ப்ளிஃபை 3 பவர் 12 ப்ளஸ் என் இன்ட்டு 9 பவர் 2n மைனஸ் 7 டிவைடட் பை 3 பவர் 5n. இப்போ இது 3ல் இருக்குது, இதுவும் 3ல் இருக்குது, ஆனால் இது மட்டும் 9ல் இருக்குது. அதனால் இதை 3ஆக மாற்றுறேன். 3 பவர் 12 ப்ளஸ் 1 இன்ட்டு 3 ஸ்கொயர் த ஹோல் பவர் 2n மைனஸ் 7. 9 3 ஸ்கொயர்னு எழுதிட்டேன், அவ்வளோதான். பை 3 பவர் 5n இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 12 ப்ளஸ் n இன்ட்டு இந்த ப்ராக்கெட் இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், இதோட பெருக்கலாம். அப்போ 2 இன்ட்டு 2n 4n மைனஸ் 7 இன்ட்டு 2 14 அப்படின்னு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை பெருக்கிக்கலாம். பை 3 பவர் 5n. இப்போ எல்லா பேஸும் 3 ஆயிடுச்சு. அதனால் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். எப்படின்னா, இப்போ இந்த பவர்ஸை மேலே மல்டிப்ளிகேஷன் இருக்கனால கூட்டிக்கலாம். 12 ப்ளஸ் n ப்ளஸ் 4n மைனஸ் 14ன்னு. 5nங்கிறது கீழே இருக்குது. அப்போ டிவிஷனில் அதை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அதான் இது ரெண்டையும் கூட்டிக்கணும், இதை கழிக்கணும். ஒரே 3யை போட்டு மேலே ரெண்டையும் கூட்டிக்கலாம், கீழே கழிச்சுக்கணும். அப்போ 3 பவர் இதில் 12 n ப்ளஸ் 5n, n ப்ளஸ் 4n 5n வந்துடும், மைனஸ் 14 மைனஸ் 5n. இப்போ இந்த ப்ளஸ் 5n மைனஸ் 5n கேன்சல் ஆகி 3 பவர் 12 மைனஸ் 14 மைனஸ் 2. 3 பவர் மைனஸ் 2னா என்ன, 1/3 ஸ்கொயர். 1/3 ஸ்கொயர்னால் என்ன, 1/9. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 1/9 தான் இதனுடைய ஆன்சர்.